வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், அந்த கிளவி காணாம போயிட்டானா என்ன அர்த்தம்? ஏமா ஏய், உங்களுக்கு எல்லாம் தெரியாம எப்படிமா போன? என்ன திசை திருப்பி விடுறீங்களோ? உங்க தம்பியையும் தான் காணோம், அப்பத்தாலையும் காணோம். அங்கிட்டு உங்க தம்பியை பின்னாடி அனுப்பி சம்பவம் பண்ண சொல்லியிருக்கீங்களோ? அதைத்தான் நல்லா செய்வீங்களே. அங்கிட்டு சம்பவம் பண்ண அனுப்பி விட்டுவிட்டு இங்கிட்டு நாடகம் போட்டுக்கு திரியிறீங்களா? அப்படின்னா நாடகத்தை நிறுத்தி விடுங்க, நடிப்பு ஜெயிக்கல. ஏய் ரேணுகா, வேண்டாமா? நேர காலம் தெரியாம தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. கரெக்டா தான் பேசுறாங்க. யாரையும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு நீங்க தானே உள்ள வச்சு பூட்டி வச்சீங்க. இப்ப காணோம்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ணீங்க அப்பத்தாவ? மிஸ்டர் குணசேகரன், வேற ஏதாவது கிரிமினலா யோசிச்சீங்கன்னா நிச்சயமா மாட்டிப்பீங்க. அப்பத்தா சேஃபா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன நக்கல் பண்றியா நீ? ஓவரா பேசிட்டு இருக்க இன்னைக்கு. அவனங்க உன் புருஷன நேற்று வரைக்கும் உடம்புக்கு முடியல அப்படி இப்படின்னு படுத்து கிடந்தேன். இன்னைக்கு போய் நீ ஊர் சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தெம்பா எழுந்து நிக்கிறேன். எங்க இருக்க அவன்? ராவோட ராவா எல்லாரும் சேர்ந்து அப்பதான் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எங்களுக்கு இந்த பதுக்கி வைக்கிறது ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கான அவசியமும் இல்ல. இந்த திட்டம் போடுறது, ஆளை ஏமாத்துறது, குடிய கெடுக்கிறது, இதெல்லாம் நீங்க பாக்குற வேலை. ஒழுங்கா அப்பத்தா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, இல்லன்னா இது பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டுருவேன். ஆமா, என்னத்தை இஷ்யூ ஆக்குவ? கிழிச்ச நீ. இங்க பாருங்க, அந்த அப்பத்தா கிளவி மட்டும் திரும்பி வரட்டும், உங்க எல்லாத்தையும் கூண்டோட சோலை முடிச்சு விட்டு போயிருவேன். மனசுல வச்சுக்கோங்க. ஞானா வண்டி எடுப்பா. எங்கண்ணே? போய் தேடுவோம் ஞானா, போய் தெரு தெருவா தேடுவோம். இப்பயே நம்மள தெருவுல பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாவ பார்த்தேலான்னு கேட்டா ரொம்ப சிரிப்பாங்க, சிரிச்சு போறாங்க. விடு, நம்ம காரியம் தான் முக்கியம். வா வண்டி எடு. கொஞ்சம் யோசிச்சு செய்வோம்னே. வாப்பா சொன்ன கிளப்பா. நீ வர நாம போவோம். வா நீ தள்ளங்கிட்டே. பாத்தியலாக்கா, அப்பத்தா கையெழுத்து போட்டோன்னே இவருக்கு கையெல்லாம் டான்ஸ் ஆடுது. கிரிமினல்கா இந்த ஆளு. அவர் கைக்கு என்ன ஒரு கொள்ளையும் இல்லையே. அது எப்ப இழுத்துக்கிருச்சு இப்ப சரி ஆகுறதுக்கு? எல்லாம் நடிப்பு நாடகம். இத நாம வேற நம்பணுமா? திடீர்னு அப்பத்தாவை காணுங்கிறாங்க. எங்க போயிருக்கோம்? நானும் பாக்கலக்கா. எங்க போனாங்க? இவங்க சரியா பாத்துருக்க மாட்டாங்க. அது எங்கேயாவது மயங்கி விழுந்திருக்கும். பார்க்காம வந்து கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியது. நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. சே, காதெல்லாம் வலிக்குது. வீடா சந்த கடையானே தெரியல, எப்பா பாரு கத்திக்கிட்டு. இல்ல ஜனனி, இவங்களால அப்பத்தாவுக்கு ஏதும் ஆபத்து வராது. இந்த சொத்து வரணும்ல, அது வரைக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்பத்தா தான் தானே எங்கிட்டாவது வெளியே போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல சித்தி, அவங்க இருக்க கண்டிஷன்ல அவங்க போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. அப்படியே சொல்ற? ரொம்ப வீக்கா இருந்தாங்கல்ல சித்தி. அதுவும் சரிதான். அப்ப வேற எங்கிட்டு தான் போயிருக்கோம்? எங்க போச்சுன்னே தெரியலையே. அக்கா இருங்க, நான் வரேன். ஏன் வந்துடுறேன். ஐயா, இவ வேற சொல்லாம ஓடுறாங்க இவங்க. பாத்து போ. அக்கா இல்ல, நெசமாதான் காணோம். இவங்க அவங்க வெளியே கிளம்பிட்டா, நான் பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா. இந்த நடந்தே அப்படி. சரி வாங்க, என்னன்னு பாப்போம். ஆமா, வெயிலா இருக்கு, உள்ள போ. வாங்க வாடா. சாரி மேடம், எனக்கு வேற வழி தெரியாம தான் உங்களை வீட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. நாங்கெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் மேடம். எங்களுக்கு நேரம் காலெல்லாம் கிடையாது. எங்க கடமையை கரெக்டா செய்யறதுல நாங்க உறுதியா இருப்போம். தேங்க்யூ. இவங்க எதுக்கு இங்க வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு தெரியல மேடம். நாங்க ஸ்டேட்மெண்ட்லாம் பக்காவா வாங்கி வச்சிருக்கோம். பக்காவா வாங்கிருக்கீங்களா இல்ல எதிர்பக்கம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிருக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். அத நீங்க சொல்லாதீங்க சார். சொல்லுங்க மேடம், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது தைரியமா சொல்லுங்க மேடம். மேடம், என் பேர் பட்டம்மாள். ஆதி குணசேகரனோட அப்பத்தா. அது மட்டும் இல்லை மேடம், குணசேகரனோட எல்லா சொத்துக்கும் 40% ஷேர் ஹோல்டர் நான் தான். என் சொந்த ஊரு
1000 வாசல் மேடம். நல்ல வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்தவ. அப்பாவுக்கு செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவரோட இழப்புனால என் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுவும் நான் படிச்ச படிப்பை வெளியில சொல்லக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல இந்த கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். அப்புறம் பேரன் பேத்தின்னு வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்புறம் என் புருஷனும் இறந்துட்டாரு. என் மகனும் சீக்கிரமா ஒரு விபத்துல காலமாயிட்டான். அப்புறம் என் பேரன் குணசேகரம் உழைச்சான். என்னோட சொத்தை வித்து அவனோட பிசினஸ்க்கு முதலீடா 5 லட்சம் நான் பணம் கொடுத்தேன். அதை வச்சு அவனும் வளர்ந்தான். ஆனா கூடவே ஒரு ஆணாதிக்கமும் அவன் கூடவே வளர்ந்தது. ஒரு கொடூர புத்தியும் வளர்ந்தது. ஒவ்வொரு பேரனுக்கா கல்யாணம் ஆச்சு. படிச்ச பொண்ணுங்களா தேடி பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி அவங்கள கிச்சன்ல போட்டு அடைச்சி வச்சான். என்னால பேச முடியலன்னா என்னால எதுவும் சொல்ல முடியல. வந்த பொண்ணுங்களுக்கும் பேச தைரியம் வரல. அதுக்கப்புறம் என் கடைசி பேரன் சக்திக்கு கல்யாணம் ஆச்சு. ஜனனிங்கிற பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா. இனி எப்பவும் நீங்களா மட்டும் இருக்கணும். பெண்ணியத்தை போற்றுவோம், அதை காப்பாத்துவோம்னு மேடையில பேசுறதை விட்டுட்டு அவளை ஒரு சக உயிரா பார்க்கறது தான் உண்மையான சமத்துவம். ஆதிரை அருணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த 40% உங்களுக்கு திருப்பி எழுதி தந்தேன்னு சொல்லிச்சு. இந்த 40% பேப்பரில் எங்கள் அப்பா தான் கையெழுத்து போட்டால் அந்த நிச்சயம் நடக்கும். வேறு வழியில் முதலாளி. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் ஜீவானந்தத்தை முதல்ல சந்திச்சேன். அவர் பேர்ல சொத்தை மாத்தி எழுதி கொடுத்ததே நான் தான் மேடம். யார் மேடம் நீங்க? யாரை பார்க்கணும்? என் பேரு ஜனனி. இங்க பட்டமால்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க ரிலேட்டிவ்னா. என்ன வர சொன்னாங்க. அப்படிங்களா? சரி வாங்க மேடம். மேடம், ஜனனின்னு ஒரு பொண்ணு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வர சொன்னதா சொல்றாங்க. ஜனனியா? ஆமா மேடம். மேடம், என்னோட பேத்தி தான். நான் சொன்னனே. வர சொல்லுங்க. அப்பதா 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 எப்படி இருக்கீங்க அப்பதா? நான் நல்லா இருக்கேம்மா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ எம் ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். மேடம், இவதான் ஜனனி, என் பேத்தி. ஏமா, ஜீவானந்தம்னு ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் வரலையா? சொல்லியிருக்கேன் மேடம், அவரு வந்துருவார் இப்போ. வணக்கம்மா. வாப்பா. வணக்கம் மேடம். இவர்தான் ஜீவானந்தம். உங்க பேரை பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் ஜீவானந்தம். ஆனா நல்ல விதமா கேள்விப்படுறது இதுதான் முதல் தடவை.
எனக்கு உதவி பண்றதுக்காக தான் இதுல இன்வால்வ் ஆனார். அப்புறம் எதுக்கு முதல்ல அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட்டீங்க? என்னோட சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. எங்க வீட்டு பெண்கள் குழந்தைகளை எல்லாம் வச்சு கார்னர் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஐ வாஸ் டோட்டலி அப்செட் அண்ட் ஐ வாஸ் டோட்டலி டிப்ரெஸ்ட். அதை பார்த்து ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நேரடியாக பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். என்ன சார் இது? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இன்னைக்கு காவல்துறையில எத்தனையோ பேர் நேர்மையா செயல்பட்டு தான் உயிரை ஊட்டுற அளவுக்கு போராடுறாங்க. ஆனா உங்களை மாதிரி சில பேர்னால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேரு. உங்களை கடுமையா எச்சரிக்கிறேன்னா, இவங்களை கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கின கம்ப்ளைண்ட் இப்பவே நான் டிஸ்மிஸ் பண்றேன். இனி இந்த கம்ப்ளைண்ட் செல்லாது. என் கண்ணு முன்னாடி இவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கேஸா ரெஜிஸ்டர் பண்ண இவங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். மேடம், நீங்க விருப்பப்பட்டா உங்க பேரன் மேலையும் மற்றவங்க மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதை நாங்க எடுத்து விசாரிக்கிறோம். புது ஐஓ ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணி ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு ஆர்டர் போடுறேன். புதுசா வர ஆபீசருக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். உங்களை கடுமையா எச்சரிக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி மேடம். வாங்க சார். வாங்க சார். வாங்க. நீங்கள் எப்போ வந்தே? இப்போ தான் சார் வந்தோம். உங்களுக்கு யார் சொன்னா? இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்ணி சொன்னார். எங்கே இருக்காங்க? உள்ளே தான் இருக்கார் சார். உங்கள் அப்பா நம்ம ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டோன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களாம் சார். வாக்குமூலம் கொடுத்துட்டாளா? ஆமாம் சார். சார் சார் சார், இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க சார். ஜட்ஜி வீடு, அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகிடும் சார். சார் இருங்க சார். ஞானா பார்த்தியாப்பா, நேற்று வரைக்கும் ஒரு பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு சவக்கலை தட்டி போய் ரூம்குள்ளே படுத்து கிடந்தவ இப்போ எந்திரிச்சு பொட்டு வச்சு மேக்கப்பெல்லாம் போட்டு மினுக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ 6 மாதம் படுத்து கிடந்தால உடம்பு சரியில்லாமல் அது எல்லாமே நடிப்புன்னு தான் தோணுது. இந்த ஜீவானந்தத்துக்கு வசதியாக சொல்லி வச்சது மாதிரி எந்திரிச்சிட்டாப்பா. எவ்வளோ பெரிய மோசடி நீ எல்லாம். இவங்களோட சேர்த்து என்னை பழி வாங்கிறேன். நீ விட மாட்டேன். நான் அழிஞ்சாலும் அழிவேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாரையும் அழிச்சிட்டு தான் நான் அழிவேன். மனசில் வச்சுக்கோங்க. ஏய், என்ன விளையாடுற நீ?
இவ காலையில் வீட்டை விட்டு போகும்போது நீ பார்த்துருக்க, நீ தான் அனுப்பி வச்சிருக்க. என்னமோ எங்களோட சேர்த்துக்கிட்டு நீயும் தேடுற தெரியாத மாதிரி. என்னை பார்த்தா இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா உனக்கு? நிறுத்து குணசேகரா. நான் வெளியே வந்தது அவளுக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மெசேஜ் போட்டு இங்க வர சொன்னேன். இன்னொரு விஷயம், இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜட்ஜு புது ஐஓவை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி மாட்டிக்காத. யார், நானா? ஆமா. என்னை நீ எச்சரிக்கிறிய? என்னை பத்தி என்ன உனக்கு முழுசா தெரியல இல்ல? நீ பிறந்ததுலேருந்து இதையே தான்ப்பா சொல்லிட்டு இருக்க. சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னும் சொல்ல மாட்டேன். இதான் கடைசி. இனிமே செயலில் தான் காட்ட போறேன். முடிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. காட்டு. முடிச்சிருவேன், அழிச்சிருவேன். டேய் ஜீவானந்தா, என்னடா இந்த கிழவியோட சேர்ந்து என்னை நீ பழி வாங்குறிய? உன்னை முடிச்சிடுறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். முழுசா முடிச்சிட்டு தான் உன்னை நான் பார்ப்பேன். இத பாரு, ஜீவானந்தம் தன்னோட மனைவியை பறி கொடுத்துட்டு அந்த துக்கத்தை கூட பெருசுப்படுத்தாம எனக்கு உதவுறதுக்காக வந்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அவர் மனைவியை கொண்டவங்களை அவர் சும்மா விட போறதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்க. என்ன செய்வாரு? என்னடா செய்வ? என்னடா செய்வா? என் கூட இருங்க சார், பொறுமையா இருங்க சார். வேண்டாம் சார், இது ஜட்ஜ் வீடு. இங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். மேடம், நீங்க முதல்ல கிளம்புங்க. சார், நீங்களும் கிளம்புங்க சார். கூட்டு சேர்ந்திருக்கிற ஆளுகளை போய் ஏறுங்க. அப்பதா, அழாதம்மா. அப்பதா, ஐம் ஆல்ரைட். ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாரையும் பார்த்துப்பேன். ஜீவானந்தா இருக்கார், அவர் பார்த்துப்பாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சக்திக்கு இப்ப தேவலையா? இப்ப என்ன சார் பண்ணலாம்? சார், இப்ப எதுவும் பண்ண முடியாது சார். கோர்ட்ல தான் பாத்துக்கணும். சார், கோர்ட்ல பார்க்கலாங்கிறது எனக்கும் தெரியும் சார். வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க சார். ஜட்ஜ் புது ஐஓவை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. எதையாவது சொல்லி குழப்பாதீங்க சார். ஞான வாப்பா. நீ கிளம்பா, நான் மேடத்தை கூட்டு போறேன். நம்ம கிளம்பலாம். ஆனா என்னண்ணே பாத்தியா, கிழவிக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்தியா? எவன் கூட சேர்ந்து காரில் உட்காந்து போறான்னு பாரு. இவள நீ ஒன்று பண்ணு, நம்ம கார் எடு, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போய் டம்முன்னு அடிச்சோம்னு ஏன் அப்படியே காரோட காரா சப்பளிஞ்சு போவாங்க. செய்யணும். என்னண்ணே, அவங்க தான் சொல்றாங்கல்ல இது ஜட்ஜ் வீடுன்னு.
தேவையில்லாத வார்த்தையை விட்டீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் தான் முடியும். எப்பா நான் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடலப்பா, நான் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சார் இது செக்யூரிட்டி அலர்ட்ல இருக்கிற ஏரியா சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க சார். ஏங்க வேற எங்க போய் பேச சொல்றிய? சார் இங்க பேச வேணாம் சார். அண்ணே வாங்கண்ணே நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்குவோம்.